Mahindra XEV9e பொறுத்தவரை 3 ஸ்கிரீன்ஸ் வருதுங்க. ஒன்னு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஸோ அதை வந்து நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது டிரைவிங் தவிர. ஆனால் மீதி ரெண்டுமே வந்து டச் ஸ்கிரீன்ஸாக கொடுக்குறாங்க. இங்கே எதுக்கு டச் ஸ்கிரீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கு கனெக்டிவிட்டி, இன்ஃபோடெயின்மெண்ட், 360 கேமரா அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்க்ரீன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோ டிரைவருக்கு போர் அடிக்கும் போது அவங்க ஓடிடி பார்த்துக்கலாங்க. ஸோ ஃபன் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிடி ரீதியாக பல பிளாட்ஃபார்ம்ஸ் ஓப்பன் ஆகுது. அமேசான் பிரைம், டிஸ்னி ஹாட்ஸ்டார், ப்ளூடூத், யூடியூப் கிட்ஸ், என்ன இல்லைங்க, யூடியூப் ஸ்டுடியோ முதற்கொண்டு இருக்கு, கூகுள் மீட்டும் இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல இங்க ஐஆர்விஎம்க்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கேமரா கேபின் ஃபேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஜூம் மீட்டிங், கூகுள் மீட்டிங் எதனால அட்டன் பண்ணலாம். செல்ஃபி அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கு இதுல. ஸோ ஹாய், இதை தெரியுறேன் பாத்தீங்களா. வண்டியில் இப்போதைக்கு 3 பேர் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கு, நல்ல கிளாரிட்டியாகவும் இருக்கு. நீங்க இதை யூஸ் பண்ணி நீங்க ஜூம் மீட்டிங் எதுவும் அட்டன் பண்ணீங்கன்னா செல்ஃபி எடுத்துக்கலாம், அல்லது வீடியோ கால்ஸும் அட்டன் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார்ஜிங் பண்ற டைம்ல நீங்க உங்களுடைய அஃபிஷியல்